பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியா வல் முர்சலீன். அம்மா பஅத். அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல் குர்ஆனை பரஸ்பரம் கற்கின்ற இந்த கற்கை நெறியிலே இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கின்ற சூரத்துல் ஆதியாத். அல் குர்ஆனிலே 100வது அத்தியாயமான சூரத்துல் ஆதியாத் 11 வசனங்களை கொண்ட ஒரு சிறிய சூரா. மக்காவிலே இறக்கப்பட்ட இந்த சூரத்துல் ஆதியாத் என்று அழைக்கப்படுகின்றது. அல் ஆதியாத் என்று சொன்னால் அவசரமாக வேகமாக விரைந்தோடும் குதிரைகள் என்று கருத்து. உண்மையிலே இந்த சூறாவிலே யுத்த காட்சிகள் ஆரம்பத்திலே சொல்லப்பட்டு இறுதியாக மறுமை பற்றி பேசுகின்ற ஒரு சூறாவாக இந்த சூறாவை எங்களுக்கு அடையாளப்படுத்த முடியும். அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவிலே காணப்படுகின்ற வசனங்களுக்கான சொல் விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இப்போது நோக்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல் ஆதியாத்தி லப்ஹா. இங்கே முதலாவது நாங்கள் நோக்க வேண்டியது வாவு. இந்த வாவு சத்தியத்தை குறிக்கின்ற வாவாக இருக்கின்றது. இதற்கு நாங்கள் அரபு மொழியிலே வாவுல் கசம் என்று சொல்லுவோம். இந்த வாவை தொடர்ந்து வருகின்ற பெயர் சொல் கஸ்ரா அல்லது ஜர்ரு பெற்று வரும். வல் ஆதியாத்தி. ரைட். அப்போ சத்தியமாக என்று கருத்து வாவு. அல் ஆதியாத் என்று சொன்னால் அவசரமாக வேகமாக விரைந்து ஓடக்கூடிய குதிரைகளை குறிக்கும். மேலே குதிரைகளுக்கு அரபு மொழியிலே ஹிசான் என்று சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஆதியாத் என்பதும் அது விரைந்து ஓடுகின்ற குதிரைகளை குறிக்கும். வல் ஆதியாத்தி லப்ஹா. லப்ஹா என்று சொன்னால் மூச்சிறைக்க, மூச்சு திணற, அதாவது மூச்சு விடுவதற்கு கூட நேரம் இல்லை, அந்த அளவுக்கு ஸ்பீடாக ஓடுறது. வல் ஆதியாத்தி லப்ஹா. மூச்சிறைக்க அதிவேகமாக ஓடக்கூடிய குதிரைகள் மீது சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா இங்கே குதிரைகள் மீது சத்தியம் செய்கின்றார். ஃபல் மூரியாத்தி கத்ஹா. இதெல்லாம் அடுத்தடுத்து வருகின்ற இந்த வசனங்கள் அந்த குதிரையை வர்ணிக்கின்ற இன்னும் சில சொற்கள். ஃபல் மூரியாத். மூரியாத் என்றால் ஃபல் மூரியாத்தி என்று சொன்னால் இந்த ரெண்டு சொல்ல சேர்த்து பார்ப்போம். ஃபல் மூரியாத்தி கத்ஹா. மேலே கத்ஹன் என்று சொல்வது தீப்பொறி. தீப்பொறிக்கு நாங்கள் சொல்லுது. ஃபல் மூரியாத்தி கத்ஹா என்று சொன்னால் குழம்புகளை அடித்து தீப்பொறிகளை ஏற்படுத்தக்கூடிய குதிரைகள் மீது சத்தியமாக. முதலாவது சொல்றார் அல்லாஹு தஆலா சொல்கின்றார் மூச்சு திணற, மூச்சிறைக்க அதிவேகமாக ஓடுகின்ற குதிரைகள் மீது சத்தியமாக. இரண்டாவது குழம்புகளை அடித்து தீப்பொறிகளை ஏற்படுத்தக்கூடிய அந்த குதிரைகள் மீது சத்தியமாக. மூன்றாவது ஃபல் முகீராத்தி சுபுஹா. அகாரண்டால் தாக்கினான். முகீராத் என்று சொன்னால் தாக்குகின்ற. சுபுஹாண்டால் காலை வேளையிலே, காலையிலே தாக்குகின்ற குதிரைகள் மீது சத்தியமாக. அல்லது அதிகாலை வேளையில் தாக்குகின்ற குதிரைகள் மீது சத்தியமாக. ஃபஅஸர்ன பிஹி நக்ஆ. அஸார என்றால் அந்த கிளப்பி விட்டான். ஃபஅஸர்ன பிஹி நக்ஆ. நக்ஆ என்றால் இந்த புழுதி தூசி. ஃபஅஸர்ன பிஹி நக்ஆ. புழுதி படலத்தை தூசை கிளப்புகின்ற அந்த குதிரைகள் மீது சத்தியமாக.
ஃபவசத்ன பிஹி ஜம்ஆ. வசத் என்றால் மத்தியில் என்று கருத்து. ஃபவசத்ன பிஹி ஜம்ஆ. ஜம் என்றால் அந்த கூட்டம், கூட்டத்திலே நுழைந்து, கூட்டத்தின் மத்தியிலே நுழைந்து தாக்குகின்ற குதிரைகள். வசத்ன பிஹி ஜம்ஆ. ஜம் என்றால் அந்த கூட்டம், வசத்ன என்றால் அந்த மத்தியில் நுழைதல், பிரவேசித்தல். அப்ப அந்த கூட்டத்திலே மத்தியில் நுழைந்து தாக்குகின்ற குதிரைகள் மீது சத்தியமாக. வேகமாக ஓடுகின்ற குதிரைகள், மூச்சு திணற வேகமாக ஓடுகின்ற குதிரைகள், குழம்புகளை அடித்து தீப்பொறிகளை ஏற்படுத்துகின்ற குதிரைகள், அதிகாலை வேளையில் தாக்குகின்ற குதிரைகள், புழுதியை கிளப்புகின்ற குதிரைகள், கூட்டத்தின் மத்தியிலே நுழைந்து தாக்குகின்ற குதிரைகள் மீது சத்தியமாக. இதெல்லாம் போர்க்காட்சிகள். இப்படி அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்றான், இன்னல் இன்சான லிரப்பிஹி லக்கனூத். இன்னல் இன்சான, நிச்சயமாக மனிதன். சரியா? அல்லாஹ் தஆலா ஏற்கனவே அந்த சத்தியம் செய்துவிட்டு சொல்றான், நிச்சயமாக மனிதன் லிரப்பிஹி, தனது இரட்சகனுக்கு, லகனூத். கனூத் என்றால் நன்றி கெட்டவன். இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். நிச்சயமாக மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கின்றான். வஇன்னஹு அலா ذلك லஷஹீத். நிச்சயமாக இந்த நன்றி கெட்டதனத்துக்கு, அலா ذلك, அதற்கு அந்த மனிதனே லஷஹீத், அவனே சான்றான். இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத், அதற்கு அவனே சான்றாகவும் உள்ளான். வஇன்னஹு அலா ذلك லஷஹீத். நிச்சயமாக அவனே அதற்கு சான்று பகர்கின்றவனாக, சான்றாகவும் உள்ளான், சாட்சியானாக உள்ளான். ஷஹீதுனா சான்று, சான்றாளன் அல்லது சாட்சியாளன். வஇன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத். அல்லாஹ் தஆலா அடுத்து சொன்னான், நன்றி கற்ற மனிதனாக இருக்கின்றான், அதற்கு அவனே சாட்சியானாக இருக்கின்றான். மேலும் நிச்சயமாக அவன் வஇன்னஹு லிஹுப்பில் கைர், செல்வத்தை நேசிக்கின்றான், விரும்புகின்றான். லஷதீத், கடுமையாக. வஇன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத். நிச்சயமாக மனிதன் செல்வத்தை அதி தீவிரமாக நேசிக்கிறான், அல்லது செல்வத்தை மிக கடுமையாக நேசிக்கின்றான். ஷதீதுன்னா கடுமை. அஃபலா யஅலமு இதா புஸிர மா ஃபில் குபூர் வஹுஸ்ஸில மா ஃபிஸ் சுதூர். மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான், மனிதன் அதிகம் சொத்து செல்வங்களை நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அஃபலா யஅலம், அவன் அறிய மாட்டானா? இதா புஸிர மா ஃபில் குபூர், புஸிரனால் வெளிப்படுத்தப்பட்டு விட்டால், மா ஃபில் குபூர், மண்ணறைகளில் இருக்கின்றவை. அஃபலா யஅலம் இதா புஸிர மா ஃபில் குபூர், மண்ணறைகளில் அல்லது புதை குழிகளில் இருக்கின்றவை வெளிப்படுகின்றதை அவன் அறிய மாட்டானா? அதாவது மறுமையினால் நிகழும் என்பதை அவன் அறிய மாட்டானா? வஹுஸ்ஸில மா ஃபிஸ் சுதூர், ஹுஸ்ஸில என்றாலும் வெளிப்படுத்துகிறது. மா ஃபிஸ் சுதூர், உள்ளங்களில் இருக்கின்றவ வெளிப்படுவதையும் அவன் அறிய மாட்டானா? வஹுஸ்ஸில மா ஃபிஸ் சுதூர், சுதூர் என்றால் உள்ளங்கள், மா ஃபிஸ் சுதூர் என்றால் உள்ளங்களில் இருக்கின்றவை வெளிப்படுவதையும் அவன் அறிய மாட்டான். அஃபலா யஅலமு இதா புஸிர மா ஃபில் குபூரி வஹுஸ்ஸில மா ஃபிஸ் சுதூர். மண்ணறைகளில் இருக்கின்றவை வெளிப்படுவதையும் உள்ளங்களில் இருக்கின்றவை வெளிப்படுவதையும் அவன் அறிய மாட்டானா? இன்ன ரப்பஹும் பிஹிம் யௌமஇதில் லஹபீர். நிச்சயமாக ரப்பஹும், அவர்களுடைய இரட்சகன்,
பிஹிம் யௌம இதின், அந்த நாளில் அவர்கள் பற்றி லஹபீர், நன்கு அறிந்தவன், ஆழமாக அறிந்தவன். அவர்களுடைய செயல்கள் குறித்து அந்த நாளிலே அல்லாஹு தஆலா மிக்க அறிந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா இந்த சூறாவை முடிக்கின்றான். அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, சூரத்துல் ஆதியாத், விரைந்தோடுகின்ற இந்த குதிரைகள் என்ற தலைப்பில் இருக்கின்ற இந்த சூறா மனிதனுடைய நன்றி கெட்டத்தனத்தையும் மனிதனுடைய செயல்களையும் மறுமை நாள் நிகழ்வதை மனிதன் மறந்து வாழ்கின்றான் என்ற விடயத்தையும் ஞாபகப்படுத்துவதாக இந்த சூறா இருக்கின்றது. அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, அல் குர்ஆனை தொடர்ந்தும் கற்று தொடர்ந்தும் அல் குர்ஆனுடனான தொடர்பை நாங்கள் ஏற்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அல் குர்ஆனுடைய சொல் விளக்கத்தையாவது நாங்கள் விளங்கி இன்ஷா அல்லாஹ் அல் குர்ஆனை முழுமையாக கற்று அவற்றை செயல்படுத்துகின்ற மனிதர்களாக அல்லாஹு தஆலா எங்கள் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.